திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 3 கட்ட பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடுக்காக மேற்கொண்டு வந்திருக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த தொகுதி உடன்பாடு என்பது இறுதியாகி இருக்கிறது. திமுக சார்பில் முதலமைச்சர், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினும், அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அக்கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியனும் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். இருவருக்கும் இந்த இடையே தொகுதிகள் எத்தனை என்பதற்கான அந்த உடன்பாடு இந்த கையொப்பமாகக்கூடிய சூழலில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது எத்தனை தொகுதிகள் என்பது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை இறுதியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் 3 கட்ட பேச்சுவார்த்தையின் போது ஒரு நீண்ட நெடிய ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தது. காரணம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது அவர்கள் போட்டியிட்ட தொகுதி என்பது 6 தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த முறை திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணங்களால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கை என்பது சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு அறிவுறுத்தியிருந்தார்கள். இதனால் பேச்சுவார்த்தை 3 கட்டங்களாக இழுபறியில் இருந்து வந்தது. இதனால் ஒரு சுமூக உடன்பாடு எட்டப்படவில்லை. மேலும் அவர்களுக்கு சொல்லக்கூடிய காரணம் ஏற்புடையதாக இருந்தாலும் கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூட்டணியில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு அதிக இடங்கள் ஒதுக்கப்படும் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. இவ்வாறான சூழல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைத்துக் கொள்ளும்படியான கோரிக்கை வைப்பது நியாயமற்றது என்ற ஒரு கருத்தை வெளிப்படையாகவே கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் 3 கட்ட பேச்சுவார்த்தை நிறைவடைந்திருக்கின்றன. தொகுதி உடன்பாடு என்பது எட்டப்படாத ஒரு நிலை நீடித்து வந்தது. இந்த சூழலில் தான் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக பேச்சுவார்த்தையின் பொழுது 4 தொகுதியில் வழங்குவதற்கு முன்வருவதாக சொல்லப்பட்டிருந்தது. திமுக கூட்டணியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4 தொகுதியில் வழங்குவதற்கு முன்வந்ததாக தகவல் சொல்லப்பட்டது. அது முதல் கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது. அதுக்கு அடுத்த கட்டமாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது தொகுதியுடைய எண்ணிக்கை உயர்த்தி வழங்க வேண்டும், கடந்த முறை போட்டியிட்டதை விட அதிக தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வைத்திருந்த காரணத்தினால அவர்களுக்கான தொகுதி எண்ணிக்கை 5 என்ற அளவில் வழங்குவதற்கு திமுக முன் வந்திருந்தது. ஆனால் அப்போதும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதி எண்ணிக்கை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்து வந்தார்கள். இந்த சூழலில் தான் தற்பொழுது தொகுதி எண்ணிக்கை என்பது இறுதி செய்யப்பட்டு உடன்பாடு ஆகியிருக்கிறது. 5 தொகுதிகள் கொடுக்க திமுக முன்வந்திருக்கும் நிலையில் இந்த சூழலில் இந்த கையொப்பமானது ஆகியிருக்கிறது. திமுகவின் சார்பில் திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கையொப்பம் பெற்றிருக்கிறார். அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அக்கட்சியுடைய மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்து விட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையின் பொழுது எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை தொகுதிகளில் எந்தெந்த தொகுதிகள் எனக்கூடிய தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பேச்சுவார்த்தை நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மக்கள் நீதி உள்ளிட்ட கட்சியுடன் தொகுதி உடன்பாடை மேற்கொள்வதற்கு திமுக பேச்சுவார்த்தை குழு தீவிரம் காட்டுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் தேர்தலுக்கான தேதி அறிவித்து விட்டார்கள். தேர்தல் பணிகளை செய்ய வேண்டியது, வேட்பாளர் தேர்ந்தெடுக்க வேண்டியது, தொகுதிகளை முடிவு செய்ய வேண்டியது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இருக்கின்றன. அதன் பிறகாக பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் இருக்கின்றன. இதுபோல் தேர்தலுக்கான பணிகள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சூழலில் முன்கூட்டியே அந்த பணிகளை முடித்துவிட வேண்டும் என்ற வேகத்தில் தான் திமுக பேச்சுவார்த்தை தொடங்கி இருந்தது. அப்படி தொடங்கிய சூழலிலும் கூட தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நீண்ட இழுபறி இருந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டு கையொப்பமாக இருக்கிறது. இந்த கையொப்பத்திற்கு மூடாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல்ல 5 தொகுதிகளை ஒதுக்குவதற்கு திமுக முன்வந்த நிலையில் அதை ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பேச்சுவார்த்தை குழு 3 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாகவும் தங்களுடைய அதிருப்தி நிலையவே தெரிவித்திருந்தார்கள். அதற்கு பிறகாக அவருடைய மாநில நிர்வாக குழுவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தொடர்ச்சியாக நடத்தி வந்திருந்தார்கள். திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு தொடர்ச்சியாக அவருடைய இந்திய கம்யூனிஸ்ட் பேச்சுவார்த்தை குழுவிடம் என்ன கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்தார்களோ அந்த கருத்துக்களை அவருடைய மாநில நிர்வாக குழுவிடம் எடுத்து கூறி அந்த நிர்வாக குழு விவாதித்து அதன் அடிப்படையிலேயே முடிவு எட்டப்படும் என்பதை அந்த கட்சியினுடைய செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்து வந்திருந்தார். இந்த சூழலில் நேற்று தினம் மாநில நிர்வாக குழு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தில் நடைபெற்று வந்தது. அந்த நிர்வாக குழுவில் திமுகவுடைய பேச்சுவார்த்தை குழு தொலைபேசி மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த சூழலில் அந்த குழுவுக்கு திமுக பேச்சுவார்த்தை குழு தெரிவித்ததை அடுத்து நிர்வாக குழுவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த விவாதித்து அதன் அடிப்படையில் தான் முடிவு எட்டப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நீண்ட நெடிய பேச்சுவார்த்தை 3 கட்டங்கள் நடைபெற்ற நிலையில் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்காக இந்த தினம் வரக்கூடிய சூழலில் தான் இந்த கையொப்பம் என்பது ஆகியிருக்கிறது. கடந்த முறை அவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் அவர்கள் 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்டு போட்டியிடப்பட்டிருந்தது. ஆனால் 6லும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. அவருடைய வெற்றி வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த முறை வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக பெற்றுக் கொள்ளுங்கள், அதே நேரத்தில் எண்ணிக்கை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிக இடங்களை ஒதுக்குவது திமுகவுக்கு ஒரு விருப்பம். ஆனால் அதிக கட்சிகள் கூட்டணிக்குள் வந்திருக்கக்கூடிய காரணங்களால திமுகவால் அதிக இடங்களை இந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்க முடியாது என்று திமுக பேச்சுவார்த்தை குழு எடுத்துரைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த உடன்பாடுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள்.
செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.